ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் எப்படி மீன் குழம்பு வைப்பேன்னு பார்க்க போகிறோம். அடுப்பில் அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கிட்டேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு வெந்தயம் நல்லா பொரியிற வரையும் வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக. அது கூட கருவேப்பிலை பூண்டு மூணையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர வரையும் நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஜாரில் 4-5 சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் நல்ல மிளகு போட்டு நல்லா அரைச்சி வச்சு அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே ஜாரில் ஒரு தக்காளி எடுத்து நல்லா ஒரு பேஸ்டாட்டு அரைச்சி அதையும் உள்ளே ஊற்றிட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கிட்டு, நான் இன்றைக்கி சால மீன் எடுத்திருக்கேன். 6 சால மீன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான மிளகாத்தூள்கள்லாம் போட்டுக்கலாம். அதுக்கு நான் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் இவ்வளவும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளியையும் நல்லா கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரையும் சிம்லேயே வச்சுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நீங்கள் கழுவி வச்சுருக்க மீனை போட்டுக்கோங்க. மீனை போட்ட அப்புறம் நிறைய நேரம் வைக்கணும்னு இல்லை, ஒரு 5-6 நிமிஷம் சிம்மில் மூடி வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு சுவையான மீன் குழம்பு ரெடி. இது என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் கமெண்டில் நீங்கள் எப்படி வைப்பேன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.